வணக்கம். இந்த சிறப்பான விளக்கத் தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மார்க்கெட்ல இருக்கிற சத்தங்களையெல்லாம் தாண்டி ஒரு தனித்துவமான சைக்கலாஜிக்கல் எட்ஜ், அதாவது ஒரு கூர்மையான மனநிலைய எப்படி அடையறதுன்னு பார்க்க போறோம். மார்க்கெட்னாலே எப்பவும் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச ஒரு கடல் மாதிரி தானே. அந்த எண்கள், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற சார்ட்டுகள், இதெல்லாம் நம்ம கவனத்தை சிதறடிச்சு பெரிய ஆபத்துல விட்டுடும். சோ இந்த சத்தங்களையெல்லாம் கடந்து உங்க மனசை எப்படி ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்துறதுன்னு இன்னைக்கு டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம். இது கொஞ்சம் கவனிங்க. இஃப் த நைஃப் இஸ் வெரி ஷார்ப், அ சிங்கிள் ஸ்ட்ரைக் கட்ஸ் த ஃப்ரூட் இன் டூ. கத்தி நல்ல ஷார்ப்பா இருந்தா ஒரே வெட்டுல பழம் 2 துண்டாயிடும் இல்லையா? இது எவ்வளவு ஆழமான விஷயம் பாத்தீங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு முரட்டுத்தனமா கஷ்டப்படுறீங்கிறத விட உங்க துல்லியம், அந்த ப்ரிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ட்ரேடிங்ல மார்க்கெட்டை பழி வாங்குறேன், பேர் வழின்னு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றது, ஓவர் லெவரேஜ் எடுக்கிறது, இல்லைனா 10 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீனே விரிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஆனா மழுங்குன கத்தியை வச்சு பல முறை வெட்டுறதை விட கூர்மையான கத்தியில ஒரே ஒரு வெட்டு, அதுதாங்க நம்ம இங்க கத்துக்க வேண்டிய முதல் பாடம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இஸ் யோர் ஆப்சர்வேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஷார்ப்? உங்க கவனிக்கும் திறனோ பகுப்பாய்வும் உண்மையிலே அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கா? ஸ்கிரீன் முன்னாடி மணிக்கணக்கா உட்காந்து மார்க்கெட்டை பாக்குறப்போ நம்ம மூளை நிஜமாவே ரேசர் மாதிரி வேலை செய்யுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஸ்கிரீனை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறோம்னு ஒரு மாயையே நமக்கே தெரியாம உருவாக்கிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஸ்கிரீன் ஃபிட்டிக், ஸ்கிரீனை பார்த்து வர்ற சோர்வு எப்பவும் நம்ம மூளைய மழுங்கடிச்சிருக்கோம். அப்ப நம்ம முடிவுகள்ல ஒரு தெளிவே இருக்காது. சரி, இதை எல்லாம் சரி பண்றதுக்கு தான் ஒரு வழி இருக்கு. அதுதான் பகுதி 1, தி 7-minute டெக்னிக், அதாவது 7 நிமிட நுட்பம். இந்த டெக்னிக்கா எப்படி நாம பயன்படுத்த போறோம்னு ரொம்ப தெளிவான 3 ஸ்டெப்ஸ் மூலமா பார்க்கலாம். முதல் விஷயம், உங்க பை அல்லது செல் என்ட்ரிய நோட் பண்ணிக்குங்க. 2வது, உங்க ட்ரேடிங் ஸ்கிரீனை முழுமையா ஆஃப் பண்ணிடுங்க. 3வது, சரியா ஒரு 7 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். ஏன் இந்த 3 ஸ்டெப்ஸை இவ்ளோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னா, ட்ரேடிங்ல டிசிப்ளின், அதாவது சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்ன விதிகளை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்போது தான் மார்க்கெட்ல பெரிய முடிவுகள் எடுக்கும்போது நம்ம மனசு எந்த பதற்றமும் இல்லாம கரெக்டா செயல்படும். 7 நிமிஷம் மார்க்கெட் பரபரப்பா ஓடிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து போறது நம்ம இயல்புக்கே மாறான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த தெரியாத வெற்றிடத்துக்குள்ள சரியா 7 நிமிஷம் நீங்க போகணும். ஒரு ட்ரேட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுதா கீழே போகுதான்னு ஒவ்வொரு செகண்டும் பார்க்க துடிக்கிற மனசை ஸ்கிரீனை விட்டு விலகி போக வைக்கிறது மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் போராட்டம். இந்த 7 நிமிஷம் விலகி நிக்கிறப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிக்கலாம். ஆனா அந்த பதற்றத்தை மீறி இந்த விலகலை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அதுக்காக தான் இந்த 7 நிமிஷம். அந்த 7 நிமிஷத்துக்கு ட்ரேடிங்க முழுமையா மறந்துடுங்க. forget trading, embrace good feelings. மார்க்கெட் பத்தின எந்த சிந்தனையும் அந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரி, அப்போ என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். எழுந்து போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கப் காஃபி போட்டு குடிக்கலாம், ஜன்னல் வழியா வெளிய வேடிக்கை பார்க்கலாம், இல்லைன்னா சும்மா கண்ணை மூடிட்டு உங்க மூச்சு காத்த மட்டும் கொஞ்ச நேரம் கவனிக்கலாம். இது எல்லாமே உங்களை அந்த மார்க்கெட் பதற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ரொம்பவே அமைதியான ஒரு மனநிலைக்கு மாத்தும். ஓகே, இப்போ அந்த 7 நிமிஷம் முடிஞ்சதும் மறுபடியும் ட்ரேடிங் வேர்ல்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுங்க. அந்த டைமர் முடிஞ்சதும் உங்க மனசுல ஒரு பெரிய ரீசெட் நடக்கும். இது எப்படிப்பட்ட ஃபீலிங் தெரியுமா? ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி அதே சார்ட்டை பார்க்கும்போது ரொம்ப குழப்பமா, எதை நோக்கி போதுனே தெரியலையேன்னு ஒரு பிரம பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த மன அமைதிக்கு அப்புறம் அதே ஸ்கிரீனை மறுபடியும் பார்க்கும்போது அந்த சார்ட்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் ரொம்ப தெளிவா பச்சைக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரியும். எந்த பதற்றமும் இல்லாம உங்க அப்சர்வேஷன் செம்ம ஷார்ப்பா இருக்கும். ஆனா இத ஒரு நாள் மட்டும் செஞ்சா பத்தாது. இந்த 7 நிமிட பயிற்சியை தொடர்ந்து 2 மாசங்களுக்கு நீங்க செய்யணும். ஏன் சரியா 2 மாசம்? ஏன்னா நம்ம மூளையில இருக்கிற பழைய தவறான பழக்கங்கள் எல்லாம் உடைச்சு புதுசா ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது இந்த கால அவகாசம் தேவைப்படும். ட்ரேடிங்ல நாம பண்ற கெட்ட பழக்கங்கள் எல்லாம் ஒரே நாள்ல வந்தது கிடையாது இல்லையா? அப்போ அதை மாத்துறதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த தொடர்ச்சியான 2 மாத பயிற்சி தான் உங்களுக்கான உண்மையான மேஜிக்கை உருவாக்கும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். பகுதி 2, த பவர் ஆஃப் டிட்டாச்மெண்ட், விலகி இருப்பதன் வலிமை. இந்த கோட்டையை கவனிங்க. இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் அஸ் டு ஒர்க் ஹார்ட் ஆல் தி டைம். எல்லா நேரமும் நாம கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அவசியமே இல்ல. இது எவ்வளவு சுதந்திரமான ஒரு எண்ணம் பாருங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அதிக நேரம் உழைச்சா அதிக லாபம் கிடைக்கும்னு நம்புறோம். ரெகுலரா நாம பாக்குற 9 to 5 வேலைகள்ல வேணும்னு அது செட் ஆகலாம். ஆனா ட்ரேடிங்க பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் தப்பு.
நாள் முழுக்க கண்ணு முழிச்சு ஸ்கிரீனையே பார்த்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கறனால ஒருத்தர் சிறந்த ட்ரேடர் ஆகிட முடியாது. அந்த தொடர்ச்சியான பிரஷர் உங்களுடைய கூர்மையும் முடிவெடுக்கும் திறனையும் மொத்தமா காலி பண்ணிடும். அதனால பெரும்பாலானவங்க சிந்திக்க தயங்குற, செய்ய தயங்குற விஷயங்களை நாம செய்ய ஆரம்பிக்கணும். Do what the majority hesitates to do. நிறைய பேர் ஒவ்வொரு சிகப்பு கேண்டிலுக்கும் பச்சை கேண்டிலுக்கும் பயந்து பதறி பிபியை ஏத்திக்கிட்ட ஸ்கிரீனையே விரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டை விட்டு ஒரு செகண்ட் கண்ணு எடுக்கவே அவங்களுக்கு பயமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு நடுவுல நீங்க மட்டும் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா விலகி நின்னு அந்த 7 நிமிஷத்தை கடந்து வர்றீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களை அந்த கூட்டத்துல இருந்து முழுமையா தனித்து காட்டுது. நம்ம ஊர் வழக்கப்படி சொல்லணும்னா பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு அர்த்தம். பிள்ளையார் சுழி, தி ஆஸ்பிஷியஸ் ஸ்டார்ட். இப்படி பின்வாங்கி நின்னு உங்க மனச மாஸ்டர் பண்றதுக்கான தைரியத்தை நீங்க கொண்டு வந்துட்டாலே போதும். இது ஒரு மிகச்சிறந்த மங்களகரமான தொடக்கம். இந்த கொஞ்ச நேரம் ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு விலகி நிக்கிற அந்த ஒரு சின்ன செயல் ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் கரியருக்கான அஸ்திவாரத்தை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அமைத்து கொடுக்கும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 3, ட்ரேடிங் எக்ஸலன்ஸ் டிஃபைன்ட். இத ஒரு ஒப்பீடா பார்க்கலாம். ஒரு பக்கம் மந்த மனப்பான்மையோட எல்லாரும் செய்யற மாதிரியே தொடர்ந்து கடுமையா உழைச்சு சோர்வடைறது. இன்னொரு பக்கம் வித்தியாசமா சிந்திச்சு தெளிவான ஒரு மனநிலையோட எக்ஸலன்ஸை ரீச் பண்றது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு ஆட்டு மந்த எந்த சிந்தனையும் இல்லாம முன்னாடி போற ஆட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு செங்குத்தான மலையில இருந்து கீழே விழுந்து கஷ்டப்படுறது. ஆனா அதே நேரத்துல ஒரு தனி மனிதன் ரொம்ப அமைதியா தெளிவா தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த கோப்பையை வெல்றது யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே பெருசு இல்லையா? ட்ரேடிங் சக்சஸ் டஸ் நாட் ரிக்வயர் த ஹர்ட். ட்ரேடிங்ல நீங்க ஜெயிக்கணும்னா எல்லாரும் போற பாதையில கூட்டத்தோடு கூட்டமா போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மார்க்கெட்ல 90% ட்ரேடர்கள் நஷ்டமடைறாங்கன்னா அவங்க செய்யற அதே விஷயங்களை நீங்களும் செஞ்சா உங்களுக்கும் அதே நஷ்டம் தான் கிடைக்கும். அவங்க பாக்குற அதே சாட்டை அதே பதற்றத்தோட நீங்களும் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. உண்மையான வெற்றி வேணும்னா அந்த சாதாரண பழக்க வழக்கங்கள்ல இருந்து உங்களை நீங்க முழுமையா பிரிச்செடுத்துக்கணும். ஏன்னா வெற்றி மந்தைகளை தேடுவதில்லை, அது தனித்துவமான சிறப்பை மட்டும்தான் கேட்கிறது. சக்சஸ் ஆஸ்க்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ். ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த கூர்மையான கத்தி போல உங்களுடைய திறமை பட்டை தீட்டப்படணும். மார்க்கெட் தன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப அமைதியான, தெளிவான, கூர்மையான மனநிலையோட அணுகுறவங்கள மட்டும்தான் வெற்றியாளர்களா உருவாக்குது. சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கெட் உங்களுடைய தெளிவான எக்ஸலன்ஸை மட்டுமே எதிர்பார்க்குது. இப்போ இந்த விளக்கத் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இந்த ஆழமான கேள்வி உங்களுக்கானது. வாட் இஸ் யோர் எக்ஸலன்ஸ்? உங்களுடைய தனித்துவம் என்ன? உங்களுடைய கூர்மை என்ன? இந்த கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த 7 நிமிட அமைதி இதற்கான விடையை உங்களுக்கு தரலாம். மீண்டும் ஒரு சிந்திக்கத் தூண்டும் விளக்கத் தொகுப்பில் சந்திப்போம்.